வணக்கம். ரிட்டையர்மெண்ட்காக பணத்தை சேமிக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த சேமிச்ச பணத்தை நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் வருமானம் வர்ற மாதிரி முதலீடு பண்றது இருக்கே, அது அதை விட பெரிய சவால். இன்னைக்கு உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தா, அதை வச்சு எப்படி ஒரு நிலையான மாதாந்திர வருமானத்தை உருவாக்கலான்னு 2 சூப்பரான வழிகளை பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு பெரிய தொகையோட ஓய்வு பெறுவது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை தான். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஆனா உண்மையான சவாலே இப்போதான் ஆரம்பிக்குது. அதாவது அந்த பணத்தை உங்க வாழ்க்கை முழுக்க எப்படி சரியா பயன்படுத்த போறீங்கிறது தான். உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு ஒரு சைலண்ட் எதிரி இருக்கான். அது பேர் தான் பணவீக்கம். உங்களுக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு வருஷமும் உங்க பணத்தோட மதிப்பை இது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷம் அதே விலைக்கு கிடைக்காது இல்லையா? அதான் இது. இந்த நம்பரை பாருங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, இன்னைக்கு உங்க மாச செலவு ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கலாம். இதே வாழ்க்கை தரத்தை நீங்க 20 வருஷம் கழிச்சும் மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு மாசம் 1,50,000 ரூபாய்க்கும் மேல தேவைப்படும். அப்பப்பா, இதுக்கு காரணம் நாம முன்னாடி பேசின அந்த 6% பணவீக்கம் தான். சரி, நாம முதலீட்டு ஒத்திகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான அடிப்படைகளை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு பாதுகாப்பான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். இதுல 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல, ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா வயசான காலத்துல மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம். 2வது, ஒரு அவசர கால நிதி. திடீர்னு ஒரு செலவு வரும்போது நம்ம முதலீடுகளை கலைக்காம சமாளிக்க இது உதவும். 3வது, எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாம பிரிச்சு முதலீடு பண்றது. அப்போதான் ரிஸ்க் கம்மியாகும். ஓகே, இப்போ நம்ம உத்திக்கு வருவோம். இது ஒரு ரொம்ப பிரபலமான பேலன்ஸ்ட் அப்ரோச். உங்க 1 கோடி ரூபாயை எப்படி புத்திசாலித்தனமா பிரிக்கலான்னு இதுல பார்க்கலாம். இந்த உத்தி 60, 30, 10 அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விதியை பின்பற்றுது. அதாவது உங்க பணத்துல 60% நிலையான வருமானத்துக்கும் 30% நீண்டகால வளர்ச்சிக்கும் மீதமுள்ள 10% பாதுகாப்புக்காகவும் பிரிக்கப்படுது. வாங்க இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த உத்தியோட முதுகெலும்பே இந்த 60 லட்சம் ரூபாய் தான். இதை நாம நிலையான வருமானம் தர்ற திட்டங்கள்ல முதலீடு செய்ய போறோம். இதோட முக்கிய நோக்கமே மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு வருமானமா கிடைக்கணுங்கிறது தான். இந்த 60 லட்சத்தை 30 லட்சத்தை சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லையும் மீதி 30 லட்சத்தை RBI பாண்ட்ஸ் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் போடும்போது உங்களுக்கு மாசம் கிட்டத்தட்ட 40,500 ரூபாய் வரைக்கும் ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். இது உங்க மாதாந்திர செலவுகளுக்கு பெரிய உதவியா இருக்கும். அடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோவோட growth என்ஜின். ஒரு 30 லட்சம் ரூபாயை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணணும். பணவீக்கத்தை ஜெயிக்கணும்னாலும் நம்ம செல்வம் வளரணும்னாலும் பங்குச்சந்தை முதலீடு ரொம்ப அவசியம். ஆமா, பங்குச்சந்தையில ரிஸ்க் இருக்குதான். ஆனா நீண்ட காலத்துல பாத்தீங்கன்னா சராசரியா வருஷத்துக்கு ஒரு 13லிருந்து 14% வரைக்கும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது உங்க பெரிய கனவுகளான பயணம், பொழுதுபோக்கு இதுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ண ரொம்ப சரியா இருக்கும். கடைசியா ஒரு 10 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நினைச்சுக்கோங்க. மற்ற முதலீடுகள் சந்தையில சரியும்போது தங்கம் பெரும்பாலும் நிலையா இருந்து உங்க மொத்த முதலீட்டையும் பாதுகாக்கும். இப்போ நம்ம 2வது உத்திய பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. இதுல தனித்தனியா பல முதலீடுகளை நாமளே நிர்வகிக்கிறதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட வகை ஃபண்டை மையமா வச்சு இதை செயல்படுத்தலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த அணுகுமுறை 75-15-10 விதியை பின்பற்றுது. இதுல 75% பணத்தை ஹைபிரிட் ஃபண்டுகள்ல முதலீடு செய்ய போறோம். ஹைபிரிட் ஃபண்டுனா என்னன்னா, பங்குகள், கடன் பத்திரங்கள்னு ரெண்டையும் ஒரே ஃபண்ட்ல கலந்து ஃபண்ட் மேனேஜரே உங்களுக்காக ரிஸ்க பாத்துக்குவாரு. சரி, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ல போட்ட 75 லட்சம் ரூபாயிலிருந்து எப்படி மாசம் வருமானம் எடுக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான கருவி இருக்கு. அதுக்கு பேரு தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான், இல்லனா சிம்பிளா SWP. இது என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு மாசமும் உங்க முதலீட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளம் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடும். இதை செயல்படுத்துறது ரொம்ப சுலபம். 3 ஸ்டெப் தான். முதல்ல பணத்தை ஹைபிரிட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க. 2வதா மாசம் எவ்வளவு பணம் வேணும்னு செட் பண்ணுங்க. 3வதா அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். அவ்வளவுதான். இதனால என்ன பலன்னு இந்த நம்பர் சொல்லுது பாருங்க. உங்க 75 லட்சம் ரூபாய் முதலீடு வருஷத்துக்கு சராசரியா ஒரு 10% வருமானம் கொடுத்தா கூட அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்க மாசம் 63,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கலாம். சரி, இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்மள பல பேருக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் இதெல்லாம்? ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு விட்டா போதாதா? அது ஒரு நல்ல வருமான வழிதானேன்னு தோணும். வாங்க அதுக்கான பதில பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா, ஓய்வூதிய வருமானத்துக்கு ரியல் எஸ்டேட் ஒரு சிறந்த வழி இல்ல. ஏன்னா இந்தியால வாடகை மூலமா கிடைக்கிற வருமானம் ரொம்ப கம்மி. வெறும் 2-3% தான்.
இதுல பராமரிப்பு செலவு, வரி எல்லாம் போச்சுன்னா கையில நிக்கிறது ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்க ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை உருவாக்க 2 தனித்துவமான வழிகளை பத்தி பார்த்துட்டோம். வாங்க, இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எது சரியா இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணலாம். இந்த ஒப்பீடு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். முதல் உத்தியான சமச்சீர் பிரிவு தன்னோட முதலீடுகளை தனித்தனியா பிரிச்சு முழு கட்டுப்பாட்டையும் தன்னோட கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியா இருக்கும். ரெண்டாவது உத்தியான ஹைபிரிட் திட்டம் எனக்கு ரொம்ப அலட்டிக்க வேணாம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வு. கடைசியா ஒண்ணே ஒன்னு சொல்றேன். சரியான உத்திங்கிறது வெறும் நம்பர்ஸ பத்தினது மட்டும் இல்ல. நம்ம நிதி எதிர்காலம் பத்திரமா இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்து ராத்திரியில உங்களை நிம்மதியா தூங்க வைக்கிற உத்தி எதுவோ அதுதான் உங்களுக்கு சரியான உத்தி.